Hello guys. Degrees of comparison correction video அது very few boys in the class. இதுக்கு superlative degree first superlative degree தேடணும். As tall as வராது, tall boy கிடையாது, tallest superlative one of the tallest. So one of the tallest very few வந்திருக்கு, very few boys. இப்போ இவனுக்கு ஈக்குவலா கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போ டாலஸ்ட் பாய்ஸ்ல இவரும் ஒருத்தர், ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ஸ். இன்கரெக்ட் சென்டென்ஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் பர்சன்ஸ் கரெக்டுங்க. வெரி ஃபியூ பர்சன்ஸ் ஆர் ஆஸ் ஹெல்ப்ஃபுல் அஸ் சவுந்தர், இதுவும் கரெக்டு. மோர் ஹெல்ப்ஃபுல் தென் மோஸ்ட் அதர் பர்சன்ஸ், மெனி அதர் பர்சன்ஸ், எல்லாமே கரெக்ட். சரியா? மிஸ்டர் சவுந்தர் இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் தேன் ஆல் அதர் பர்சன்ஸ் கிடையாது. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம படிக்கல, இப்படி கிடையாது. சரியா? ஸோ இதுதான் இன்கரெக்ட் சென்டென்ஸ். மெனி அதர் பர்சன்ஸ், மோஸ்ட் அதர் பர்சன்ஸ் கரெக்ட். மோர் ஹெல்ப்ஃபுல் தேன், நிறைய பேரை விட. ஸோ ஹெல்ப்ஃபுல்க்குலாம் ஹெல்ப்ஃபுல்லர், ஹெல்ப்ஃபுல்லஸ்ட்லாம் கிடையாது. ஹெல்ப்ஃபுல், மோர் ஹெல்ப்ஃபுல், மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல். சரியா? இது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. மோர் ஷார்ப் கிடையாதுங்க, ஷார்ப்பர் தான் கரெக்ட். த ஷார்ப்பர் கிடையாது, த ஷார்ப்பர் கிடையாது. சரியா? த ஷார்பஸ்ட் அப்படி சொல்லணும். இல்லைன்னா யார் பென்சில் ஷார்ப்பர் தேன் மைன்னு போடணும். த ஷார்ப்பர் கிடையாது, த ஷார்பஸ்ட். யார் பென்சில் ஷார்ப் தேன் மைனும் தப்பு. யார் பென்சில் ஷார்ப்பர் தேன் மைன். சரி, மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஆஃப் ஆல் த கேர்ள்ஸ், சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இது வந்துட்டு பழைய கொஸ்டினுங்க, அதனால தான் அதை தூக்கி வச்சிருக்கோம். ஏன் இவ்வளோ ஈஸியாக கொஸ்டின் வச்சிருக்கீங்கன்னா, ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இதுதான் இருக்கு, அதனால தூக்கி வச்சிருக்கோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் கரேஜியஸ் பர்சன்ஸ் கரெக்ட். ஒன் ஆஃப் த மோஸ்ட் கரேஜியஸ் பர்சன்ஸ் கரெக்ட். சூப்பர்லேட்டிவ் டிகிரி ரைட். பாசிட்டிவ் டிகிரி, எது வந்துட்டு பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு கேட்குறாங்க. ஆஸ் பிக் அஸ் this temple is as big as that temple. இந்தியாவை பத்தி பேசுறோம், ரெண்டு டெம்பிளை பத்தி பேசல, டோட்டல் இந்தியாவை பேசுறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வர. செகண்ட் ஆப்ஷன், no other temple in India is as big as this temple. No other temple in India is as big as this temple. னா இந்தியால இதுதான் பெரிய டெம்பிள், இந்த அளவுக்கு பெருசே டெம்பிள் கிடையாது. கரெக்ட். சரியா? நமக்கு எந்த டிகிரி வேணும்? பாசிட்டிவ் டிகிரி. திஸ் டெம்பிள் இஸ் வெரி பிக்னு தான் இருக்குது. வெரி பிக், இங்கே கம்பேரிசன் இல்லை. வெரி ஃபியூ டெம்பிள்ஸ் ஆர் ஆஸ் பிக் அஸ் திஸ் டெம்பிள். நமக்கு இந்தியா இல்லைங்க, நமக்கு இந்தியா வேணும். சரியா? ஒன்று. இன்னொன்று, இந்த டெம்பிள் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டெம்பிள்ஸ் கிடையாது, பிக்கெஸ்ட் டெம்பிள். இப்போ இதுக்கு ஈக்குவலாக எதுவுமே இல்லை, அப்போ நோ அதர் தான் கரெக்ட். நம்ம ஒரு டேபிள் போட்டிருப்போம் இந்த கிளாஸுக்கு, டேபிளை மறக்காம பாத்துருங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ்னா இதுக்கு ஈக்குவலான ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்ப இது எல்லா ரெஸ்பான்ஸை விட பெட்டர். திஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் பெட்டர். திஸ் அண்ட் தட் ஆர் பெட்டர் ரெஸ்பான்சஸ் கிடையாது, குட் வராது. திஸ் பெட்டர் தென் தட் கிடையாது, பெட்டர் ரெஸ்பான்ஸ் தேன் எனி அதர். மற்ற எதை விடையும் இது பெட்டரான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறோம். மற்ற எதை விடையும் இது பெட்டரான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் அ பெட்டர் ரெஸ்பான்ஸ் தேன் எனி அதர். சரி, டோக்கியோ இஸ் லார்ஜர் தேன் எனி அதர் சிட்டி வரணும். சரியா? எனி அதர் சிட்டி இன் த வேர்ல்ட். இதுக்கு எனக்கு என்ன வேணும்? டிகிரி என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். தேன் வந்துருச்சுனாலே கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரி கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா டெஸ்ட் ஈஸியா இருந்திருக்கும். அடுத்தது ஓல்டஸ்ட் டவுன் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி, ஓல்டஸ்ட் சூப்பர்லேட்டிவ். இன்கரெக்ட் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. நாட் சோ ஸ்வீட்டஸ் கரெக்ட். சரியா? ஸோ ஆஸ் ஸ்வீட்டஸ் படிச்சிருப்போம், சோ ஸ்வீட்டஸ் படிச்சிருப்போம், ரெண்டுமே படிச்சிருப்போம். ஆஸ் ஸ்வீட்டஸ், சோ ஸ்வீட்டஸ் ரெண்டுமே படிச்சிருப்போம். ஸோ கரெக்ட். ஸ்வீட்டர் தேன் ஆப்பிள்ஸ் கரெக்ட். ஆர் த இண்டஸ்ட்ரியஸ் பீப்புள் இந்த வேர்ல்ட். உலகத்திலே இவங்க தான் அதிக மோஸ்ட் இண்டஸ்ட்ரியஸ்ன்னு சொல்லியிருக்கோம். மோஸ்ட் இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். கோல்ட் இஸ் காஸ்ட்லியர் தேன் சில்வர், இதுவும் கரெக்ட். கம்பேர் பண்ணியிருக்காங்க, சில்வரை விட கோல்ட் காஸ்ட்லியர்.
ரெண்டு தான் இருக்கு, கம்பேர் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் த சூப்பர்லேட்டிவ் டிகிரி. மோர் ஃபேசினேட்டிங் தென் அதர் சப்ஜெக்ட்ஸ். மோர் ஃபேசினேட்டிங் தென் எனி அதர் சப்ஜெக்ட்னு வந்திருக்கும். மெனி அதர் வந்திருக்கணும், இல்லை எனி அதர் வந்திருக்கணும். எனி அதர் சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டை விடையும் இது ஃபேசினேட்டிங்கா இருக்கு. என்ன பண்ணணும்? சூப்பர்லேட்டிவ் டிகிரிங்க. சூப்பர்லேட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஒன்னே ஒன்று தான் இருக்கு. சூப்பர்லேட்டிவ்னால என்ன வந்துடும்? மோஸ்ட் ஃபேசினேட்டிங் வந்துருச்சு, அவ்வளவுதான். அடுத்தது சூப்பர்லேட்டிவ் டிகிரி கேட்குறாங்க. ஹூ இஸ் பிரேவர் கம்பேரிட்டிவ்? She is the wealthiest lady. Superlative degree. Her dress is old. Old na positive. The nearer I came, the farther he went. The nearer I came, the farther he went. இது ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சருங்க. சரியா? இவர் டபுள் கம்பேரிட்டிவ்னு சொல்லுவாங்க. டபுள் கம்பேரிட்டிவ். நம்ம ப்ரிலிம்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க இதை. சரியா? இது கம்பேரிட்டிவ் டிகிரி தான். நான் எந்த அளவு பக்கத்துல வந்தனோ அந்த அளவுக்கு அவன் தூரமா போனான் அப்படின்னு. நான் எந்த அளவுக்கு பக்கத்துல வந்தனோ அந்த அளவுக்கு தூரமா போனான் அப்படின்னு ரெண்டு கம்பேரிட்டிவ் வரும். அப்போ இங்கிட்டு ஒரு கம்பேரிசன் இருக்கும், அங்கிட்ட ஒரு கம்பேரிசன் இருக்கும். இந்த கம்பேரிட்டிவ் டிகிரியில மட்டும் நான் சொல்றதை நல்லா மண்டையில ஏத்திக்கிடுங்க, நல்லா ஏத்திக்கிடுங்க. சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் கேட்டிருக்கேன், அதை நம்ம போட்டிருப்போம், பிரச்சனையும் கிடையாது. சரியா? இது பாசிட்டிவ் டிகிரி. இந்த இடத்துல மண்டேல நல்லா ஏத்திக்கிங்க. இதுக்கு பேர் டபுள் கம்பேரிட்டிவ். இந்த இடத்துல மட்டும் த போட்டு கம்பேரிட்டிவ் வரும், வேற எங்கேயுமே த போட்டு கம்பேரிட்டிவ் வராது. சரியா? இந்த இடத்துல தேனுமே இருக்காது, தேன் இருக்காது, த போட்டு கம்பேரிட்டிவ் வரும். இது கம்பேரிட்டிவ் டிகிரி தான். சரியா? எப்பவுமே புரிஞ்சுக்கிடுங்க, சூப்பர்லேட்டிவ்க்கு தான் த வரும். த போட்டு அட்ஜெக்டிவ் வந்தாலே அது சூப்பர்லேட்டிவ் தாங்க, சூப்பர்லேட்டிவ் தான். சரியா? த பெஸ்ட், த கிரேட்டஸ்ட், த டாலஸ்ட், த நைசஸ்ட், த மோஸ்ட் பியூட்டிஃபுல், த மோஸ்ட் கரேஜியஸ், த மோஸ்ட் இன்டெலிஜென்ட். சூப்பர்லேட்டிவ்க்கு தான் த பிளஸ் அட்ஜெக்டிவ். ஒரு ஆர்டிகல் படிக்கும் போது இது திரும்ப ரிவைஸ் பண்ணுவோம், நல்லா தெளிவாகும். சூப்பர்லேட்டிவ் தான் த பிளஸ் அட்ஜெக்டிவ் வரும். சரியா? இங்க the nearer I came the farther he went அப்படின்னா த போட்டு கம்பேரிட்டிவ் போட்டிருக்கோம். டபுள் கம்பேரிட்டிவ்க்கு மட்டும் த போட்டு கம்பேரிட்டிவ் போடுவோம். டபுள் கம்பேரிட்டிவ்னா நான் எந்த அளவு பக்கத்துல வந்தனோ அந்த அளவுக்கு அவன் தூரமா போனா. அப்ப நான் ரொம்ப தூரத்துல இருந்தேன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் நான் கொஞ்சம் பக்கத்துல இருந்தேன்னா அவன் கொஞ்சம் தூரமா இருந்தான். நான் ரொம்ப பக்கத்துல இருந்தேன்னா அவன் ரொம்ப தூரமா போயிட்டான். சரியா? சோ இப்படி இருக்கேன், நான் பக்கத்துல வந்தேன்னா அவனும் தூரமா போறான், நான் பக்கத்துல வந்து அவனும் தூரமா போறான். The nearer I came, the farther he went. சரியா? இதெல்லாம் பொறுமையா கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி வேணும். ஐடென்டிஃபை டிகிரி அண்ட் சூஸ் கரெக்ட் ஆன்சர். டிகிரி கேட்டிருக்காங்க, ஆஸ் கிரேட் ஆஸ்னா பாசிட்டிவ் டிகிரி. அடுத்த கம்பேரிட்டிவ் டிகிரியா மாத்தணும். இங்க பாருங்க ரெண்டு தாங்க இருக்கு. ஸோ இது பாசிட்டிவ் டிகிரியா இருக்கு. ஆஸ் ட்ரெயின்ட் ஆஸ்ன்னு இருக்குது. இதை என்ன மாத்தணும்? மோர் ட்ரெயின்டு தேன்னு மாத்தணும். இதை சூப்பர்லேட்டிவா மாத்த முடியாது. சரியா? இப்ப யாருடையது பெட்டரா இருக்குது? என்னுடைய போனி உன்னுடையது அளவுக்கு ட்ரெயின், என்னுடையது உன்னுடையது அளவுக்கு ட்ரெயின் ஆகலை அப்படின்னா உன்னுடையது தான் நல்லா ட்ரெயின் ஆயிருக்கு. உன்னுடையது தான் நல்லா ட்ரெயின் ஆயிருக்கு. Your pony is more trained than mine. Na ஒண்ணு இல்ல, my pony. Yours-னா your pony-ங்க. Yours-னா உன்னுடையது. என் போனி உன்னுடையது அளவுக்கு ட்ரெயின் ஆகல. உன்னுடையதுன்னு என்னது? உன்னுடைய போனி அளவுக்கு. சென்டென்ஸ் மீனிங்ல பாருங்க, உன்னுடைய போனி அளவுக்கு. சரியா? அப்போ இங்க கம்பேரிட்டிவ் கேட்டிருக்காங்க, நீங்க மோர் ட்ரெயின்டு எடுத்துருவீங்க. இந்த இருக்கு, இங்கேயும் மோர் ட்ரெயின்டு தான், இங்கேயும் மோர் ட்ரெயின்டு தான், இங்கேயும் மோர் ட்ரெயின்டு தான். மூணுமே மோர் ட்ரெயின்டு தான். இது பழைய கொஸ்டின் பேப்பர், ஓல்டு கொஸ்டின் பேப்பர். சரியா? ஸோ மை போனி இஸ் நாட் ஆஸ் ட்ரெயின்ட் ஆஸ் யோர்ஸ் அப்படின்னா என்னுடையது தான் அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகல. என்னுடையது அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகல, உன்னுடையது அளவுக்கு என்னுடையது ட்ரெயின் ஆகலன்னு அர்த்தம். அப்ப இன்னொரு மீனிங் என்னதுன்னா உன்னுடையது நல்லா ட்ரெயின் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓம் போனி என்னுடையதை விட நல்லா நல்லா ட்ரெயின் ஆயிருக்கு,
நல்ல ட்ரெயின் ஆயிருக்குன்னு அர்த்தம். என்னுடையது உன்னுடையது அளவுக்கு ட்ரெயின் ஆகல அப்படின்னா உன்னுடையது என்னுடையதை விட நல்லா ட்ரெயின் ஆயிருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? ஸோ கொஸ்டின்ஸ் கிளியரா தெளிவா பொறுமையா பார்க்கணும். ஆப்ஷன் எல்லாத்தையும் வச்சு பார்க்கணும். எது சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு கேட்குறாங்க. சீனியர் 2 நான் சொல்லியிருக்கேன். ப்ரையர் 2, ஜூனியர் 2, சீனியர் 2 இதெல்லாம் கம்பேரிட்டிவ். கம்பேரிட்டிவ் டிகிரி. த நியரஸ்ட் அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரி சரியா? அடுத்த மை நைஃப் இஸ் ஷார்ப்பர் கம்பேரிட்டிவ். சூஸ் த லெஸ் லிட்டில் லெஸ் கம்பேரிட்டிவ். எனக்கு சூப்பர்லேட்டிவ் தான் வேணும். ஸோ சூப்பர்லேட்டிவ் போட்டாச்சு சரியா? இந்த 15 கொஸ்டின் உங்களுக்கு தெளிவா இருந்திருக்கணுங்க. கொஸ்டின் டவுட்ஸா இருந்துச்சுன்னா கொஸ்டின்லாம் மார்க் பண்ணி வைங்க. கொஸ்டின்லாம் அண்டர்லைன் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணி மார்க் பண்ணி வச்சு டவுட் கேளுங்க. அப்பதான் தெளிவாகும். கம்பேரிட்டிவ் கேட்குறாங்க. கம்பேரிட்டிவ் இது பாசிட்டிவ் டிகிரி, இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி, இது சூப்பர்லேட்டிவ். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் தான் கம்பேரிட்டிவ் டிகிரி. ஐடென்டிஃபை த கம்பேரிட்டிவ் டிகிரி. மும்பை இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா. சூப்பர்லேட்டிவ் டிகிரி. மும்பை இஸ் லார்ஜர் தேன் மோஸ்ட் அதர் சிட்டிஸ் இல்லை மெனி அதர் சிட்டிஸ். நிறைய சிட்டிஸை விட பெருசு. இது கம்பேரிட்டிவ். சென்னை இஸ் நாட் சோ லார்ஜ் அஸ் மும்பை. இது பாசிட்டிவ் டிகிரி. இது பாசிட்டிவ் டிகிரி. வெரி ஃபியூ சிட்டிஸ் ஆர் ஆஸ் லார்ஜ் அஸ் மும்பைனாலும் பாசிட்டிவ் டிகிரி சரியா? பாசிட்டிவ் டிகிரி. Find out the positive degree. Fastest, superlative, superlative, comparative, as fastest, positive. இதெல்லாம் easy questions. Easy questions. Choose a superlative degree. Most interesting, correct. Not so interesting, வராது. இது positive. அது most interesting. இது more interesting, comparative. இதுவும் more popularனா comparative. So most interesting இது superlative. சரியா? அடுத்து select the comparative degree. இது சூப்பர்லேட்டிவ். இது பாசிட்டிவ். இதுவும் பாசிட்டிவ். இஸ் ஹையர் தேன் அப்படின்னா இதுதான் கம்பேரிட்டிவ். கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஈஸி கொஸ்டின்ஸுங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. பார்த்தோன்னே அடிச்சிடலாம். பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ், 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 பாசிட்டிவ், ஆஸ் ரிச் அஸ். சூப்பர்லேட்டிவ், கம்பேரிட்டிவ். இது சூப்பர்லேட்டிவ். இது கம்பேரிட்டிவ். திரும்ப இது பாசிட்டிவ். சரியா? டோட்டலா நம்மளுக்கு இங்க ஒரு 10, அங்க ஒரு 10, 50 கொஸ்டின். 50 கொஸ்டின் ரைட். 25 பார்த்துருவோம். சூஸ் த பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இது பாசிட்டிவ், இது கம்பேரிட்டிவ். எனக்கு பாசிட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. டிகிரிக்கு என்ன மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா உங்களுக்கு அட்ஜெக்டிவ் மட்டும் பார்த்தா போதுங்க. அதை மட்டும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அதை பார்த்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகணும். இதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸுக்கு வேர்பு மட்டும் பார்த்தா போதும். வி வேர்பு பிளஸ் V3 இருந்தா பாசிவ் வாய்ஸ். அதை தவிர வேற எது வந்தாலும் ஆக்டிவா போடுறோம், ஆன்சரை முடிக்கிறோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரி. Most dangerous, superlative. Comparative, comparative, comparative. Most dangerous, superlative. Positive degree, as beautiful as. Superlative, comparative, comparative. Superlative. இது positive. Worse. Comparative. Bad. Positive. Worst. Superlative. வேர்ஸ்ட்ங்கிறது சூப்பர்லேட்டிவ். பேட் இது பாசிட்டிவ். இதுவும் பாசிட்டிவ். பேடு. வேர்ஸ் கம்பேரிட்டிவ். வேர்ஸ்ட்ங்கிறது சூப்பர்லேட்டிவ். வேர்ஸ்ட் சூப்பர்லேட்டிவ். வேர்ஸ்ட்ங்கிறது கம்பேரிட்டிவ். வேர்ஸ்ட் சூப்பர்லேட்டிவ்.
டிகிரி கண்டுபிடிக்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பாசிட்டிவ் ஒன் ஆஃப் தி எஃபிஷியன்ட் இது கிடையாது, மோர் எஃபிஷியன்ட் கம்பேரிட்டிவ், ஆஸ் எஃபிஷியன்ட் ஆஸ் இது பாசிட்டிவ் டிகிரி, மோஸ்ட் எஃபிஷியன்ட் அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அடுத்த கம்பேரிட்டிவ் டிகிரி சீப்பஸ்ட் சூப்பர்லேட்டிவ், நாட் காஸ்ட்லியர் தேன் கம்பேரிட்டிவ், காஸ்ட்லி காஸ்ட்லியஸ்ட் அது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். சரி, இந்த 30 கொஸ்டின்ல ஒரு 5 கொஸ்டின் தாங்க நாங்க கஷ்டமா வச்சது. தெரியும் மக்கள் அவதிப்படுவார்கள், தெரியும் ரொம்ப கஷ்டமா வச்சான்ட்டு. அடுத்து 20 கொஸ்டின் கஷ்டம் தாங்க. இந்த கொஸ்டின்லாம் ஃபில்லர்ஸ். ஸோ இந்த 20 கொஸ்டின் கஷ்டமா தான் உங்களுக்கு இருந்துச்சு. இது ஈஸி கிடையாது. இதை நான் தனியாக தான் கரெக்ஷன் கொடுக்க போறேன், ஏன்னா இது கஷ்டம். இந்த கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? இது கஷ்டம்னா என்னது, இந்த அளவுக்கு நீங்க ட்ரெயின் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இதுல வரக்கூடிய கொஸ்டினை அடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா? இதை விட டிஃபிகல்ட்டா நமக்கு கிடையாது. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இதுக்கு மேல கஷ்டமா கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ இதோடைய கரெக்ஷனை பார்க்க போறோம். இதுக்கப்புறம் நாம ரிவிஷன் டெஸ்ட் போட போறோம். அந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான உங்களுக்கு ஷெட்யூல் நான் கொடுத்துருவேன். சரியா? ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் நான் உங்க கையில கொடுத்துருவேன். நம்ம ஃபர்ஸ்ட் வீக்கு ரிவைஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் வீக் கிராமர் ரிவைஸ் பண்ணணும், செகண்ட் வீக் கிராமர் ரிவைஸ் பண்ணணும். இது ரெண்டும் சேர்த்து ஒரு நாள் ஃபர்ஸ்ட் வீக் கிராமர், இன்னொரு நாள் செகண்ட் வீக் கிராமர். ரிவிஷன் டெஸ்டா எழுதுவோம். அந்த டெஸ்ட்டுக்கும் நாம கரெக்ஷன் பார்ப்போம். நம்ம எடுக்கிற கொஸ்டின்ல ஒரு 20 புதுசா கஷ்டமா நீங்க உங்களுக்கு இடிக்கக்கூடிய டாபிக்ல ஒரு 20 இந்த மாதிரி கொஸ்டினை எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 30 கரெக்ஷன் ஓவர், நெக்ஸ்ட் 20 தனியா செப்பரேட் வீடியோல இருக்கும். எந்த குவரிஸ்னாலும் என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க, பேசுங்க, சொல்லுங்க, மெசேஜ் அனுப்புங்க. டாட்டா, பை பை, see you, thank you.